ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் பிரபு ராமமூர்த்தி, ஜோதிட ஆலோசகர். இப்போது இந்த அடிப்படை ஜோதிட விஷயத்தில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, யோகங்கள் பார்க்குறோம். இது ஜோதிடத்தில் பஞ்ச அங்கத்தில் 4வது அங்கமாக பார்க்கப்படுதுங்க. இப்போது யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள மொத்த தூரம் தான் இந்த யோகம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து சூரியனுக்கு இருக்கிற தூரத்தையும் சந்திரனுக்கு இருக்கிற தூரத்தையும் கூட்டினா வருவது தான் இந்த யோகம். இந்த யோகம் மொத்தம் 27 ஆகும். அதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. மொத்தம் 27 நாம யோகங்கள் இருக்குது. அதை விஸ்வகம்பம், சௌபாக்கியம், சுகர்மம், கண்டகம், வியாகதம், சித்தி, பரிகம், சாத்தியம், பிராமியம், பிரீத்தி, சோபனம், திருதி, விருத்தி, சர்வஜனம், வியாதிபாதம், சிவம், சுபம், ஐந்திரியம், ஆயுஷ்மான், ஆதிகண்டம், சூலம், துருவம், வஜ்ரம், வரியான், சித்தம், சுப்ரம், வைத்ருதி முதலான 27 நாம யோகங்கள். இதில் சுபநாம யோகங்கள் அப்படின்னு ஒரு இருக்குங்க. கொஞ்சம் பிரிக்கலாம். அசுபநாம யோகங்களை பற்றி கொஞ்சம் பிரிக்கலாம். சுபநாம யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், சுகர்மம், விருத்தி, சர்வஜனம், வஜ்ரம், சித்தி, வரியான், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், ஐந்திரியம் இதெல்லாமே சுபநாம யோகங்கள். அசுபநாம யோகங்கள் பார்த்திங்கன்னா, விஸ்வகம்பம், ஆதிகண்டம், திருதி, சூலம், கண்டகம், துருவம், வியாக்கிரதம், வியாதிபாதம், பரிகம் மற்றும் வைத்திருதி இந்த அசுபநாம யோகங்கள். இந்த அசுபநாம யோகங்களில் சுபகாரியங்கள் செய்கிறது தவிர்த்துறணுங்க. அசுபநாம யோகங்கள். சுபநாம யோகங்களில் சுபகாரியங்கள் செய்யலாம். இப்போ இந்த பஞ்ச அங்கத்தில் 4வது அங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.